தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 12/8/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் யோவான் 16 அதிகாரம் 33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மேல் வெற்றி கொண்டு விட்டேன் என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தையின் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனைகளும் அறிவுரையும் என்னவென்றால், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு, அதுவும் குறிப்பாக கடவுளுடைய பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியங்கள் செய்ய வேண்டும் என்று அவருக்காக ஏதாவது ஒரு ஊழியம் செய்து பிரயாசப்பட்டு பரிசுத்தமாய் வாழ வேண்டும், அவருடைய நாமம் நம்மால் மகிமைப்பட வேண்டும் என்று யார் யாரெல்லாம் உலகத்தில் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு மிகுந்த உபத்திரம் உண்டு. ஏனென்றால் அந்த எதிரியான சாத்தான், இயேசுவினுடைய எதிரியான சாத்தான், அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படக்கூடாது, அவருடைய நாமம் மகிமைப்படக்கூடாது, அவருக்கென்று எழும்பக்கூடாது ஊழியர்கள் என்று அவர்களை பேரை கெடுப்பதற்காக, அவருடைய பரிசுத்தத்தை கெடுப்பதற்காக அவர்களை தாழ்த்தி அவர்களை அழித்து போட்டு அதன் மூலமாக அந்த ஊழியம் தடைபட வேண்டும் என்று அந்த சாத்தான் அவர்களை சுற்றி சுற்றி ஏதேனும் ஒரு போராட்டத்தையும் பிரச்சனையையும் மன நிம்மதி அற்ற சூழ்நிலையும் நிந்தைகளையும் அவமானத்தையும் கொண்டு வந்து அந்த கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற அந்த மனுஷியை அவன் உபோத்திரம் கொண்டு வந்து அவர்களை அவன் அழிக்க நினைப்பான். எனவேதான் கர்த்தர் கூறுகின்றார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். அதாவது அப்படி உபத்திரம் வந்த உடனே நாம் கண்டுகொள்ள வேண்டும், சாத்தான் நம்மை கர்த்தரிடமிருந்து பிரிப்பதற்காக நம்மன் மூலமாக அவருடைய நாமம் தூசிக்கப்பட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இப்படி நமக்கு பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வந்து ஊழியத்தை தடுக்கின்றான். கர்த்தரை நம்ம விட்டு பிரிக்க அவன் சதி செய்து விட்டான் என்று பிரியமானவர்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது. அந்த போராட்டத்தை தாங்க நமக்கு பலன் இருக்காது, வேதனையாக இருக்கும். என் கர்த்தர் இப்படி போராட்டத்தை அனுமதித்த விட நம்ம எடுத்து விடலாமே, இந்த உலகத்தில் ஏன் வாழ வேண்டும் என்று நாம் நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த நம்முடைய மனங்கள் வேதனைகள் அடையும், நம்முடைய சிந்தனைகள் குழப்பப்படும், நம்முடைய கண்ணீரை சொரிந்து கொண்டே இருக்கும். உலகத்தில் வாழ வேண்டுமா என்று அப்படி கேள்விக்குறியோடு நம்மை அந்த சாத்தான் அழிப்பதற்கு, கர்த்தருடைய நாமத்தை தூஷிப்பதற்கு முயற்சி செய்வான். பிரியமானவர்களை, நாம் இதில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் விழுந்து விடக்கூடாது. இந்த போராட்டத்தில் நாம் ஏதேனும் மனம் பதறி வார்த்தைகள் சொல்லிவிட்டால் கூறுவார்கள், நீங்கள் வேதாகம எடுத்து ஊழியம் செய்கின்றீர்களே, உங்களுக்கு தகுதியா, இப்படி பேசலாமா என்று கூறுவார்கள். உடனே நம் மனது என்னது சொல்லும், நாம் ஏன் ஊழியம் செய்ய வேண்டும், இதை நிறுத்தி விடலாமே, நம்மால் பரிசுத்தமாக வாழ முடியவில்லையே, இப்படிப்பட்ட போராட்டங்களை தாங்க முடியவில்லை என்று நாம் பேசும். பிரியமானவர்களை, அப்படி நாம் விழுந்து விடக்கூடாது. நாம் உடனே எச்சரிக்கையாக இருந்துவிட்டு, இவர்கள் மூலமாக சாத்தான் நம் ஊழியத்தை தடுக்க முயற்சி செய்கின்றான் என்று நாம் மிகவும் மராட்டாக இருந்து அதிகமாக போராட வேண்டும். அதிகமாக உட்கார்ந்திருந்த இறைவன் பாதத்தில் நாம் அமர வேண்டும். எடுத்துக்காட்டாக ஒரு விளையாட்டு நடக்கிறது என்று வைத்துக் கொள்வோமே, ஒரு ஓட்ட போட்டி நடக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஓட்ட போட்டிக்கு அந்த மாணவர்களை நாம் பிரயாசப்படுத்துவோம். அனுதினம் அவர்களை அதை பிராக்டிஸ் பண்ண சொல்லுவோம். ஒரு சில ஆகாரங்களை சாப்பிட வேண்டும் என்று கூறுவோம், ஒரு சில ஆகாரங்கள் சாப்பிடக்கூடாது என்று கூறுவார்கள். ஏனென்றால் அந்த ஆகாரங்களை சாப்பிட்டால் அவர்கள் உடம்பிற்கு தேவையற்ற பிரச்சனைகள் உண்டு, அவர்களால் அந்த போராட்ட
போராட்டத்தில் அந்த விளையாட்டில் வெற்றி பெற முடியாது என்று நாம் கூறுவோம். இதே போன்றுதான் இந்த வாழ்க்கை போராட்டத்தில், இந்த இயேசுவுக்காக நாம் ஓடுகின்ற போராட்டத்தில் அநேக பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆனாலும் அதை எட்டி பார்க்காமல் நாம் ஒரே ஓட்டமாக, எப்படி இந்த வீரர்கள் அந்த ரெடி என்று அவர்களுக்கு விசில் அடித்த உடனே அவர்கள் வேறு எதையும் பார்க்க மாட்டார்கள். அவர்கள் அப்படி பக்கத்தில் உள்ளவர்களை பார்த்தால் கூட அவர்களுடைய ஓட்டம் தடைபடும், அவர்கள் தோற்று விடுவார்கள். அவர்களுடைய இலக்கு அங்கு எது அடைய வேண்டுமோ அந்த நோக்கி ஸ்பீடாக வேகமாக ஓடினால்தான் அந்த இலக்கை அடைய முடியும். அதேபோல் பிரியமானவர்களை, நாமும் இந்த உலகம் நம்மை நெருக்கும் பொழுது நாம் அவர்களுடைய வார்த்தைகளை எட்டி பார்த்தோம் என்றால் நாம் இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களை பார்த்து கூறுகின்றார், அவர் உங்கள் மேல் வைத்திருக்கின்ற நோக்கம் மிகவும் பெரிதாக இருக்கின்றது. நீங்கள் அகில உலகத்திற்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று கர்த்தரால் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஆனால் பிசாசு உங்களை போராட்டத்தை கொண்டு வந்து உங்களை தோற்கடிக்க வேண்டும் என்று அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றான். ஆகவே இதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் இன்றிலிருந்து இப்படி ஏதேனும் போராட்டங்கள், நிந்தைகள் வரும்பொழுது இது பிசாசானவன் நம்மை தடுக்க பயன்படுத்துகின்ற ஆயுதம் என்று உணர்ந்து கொள்ளுங்கள். உடனடியாக அதிகமாக ஜெபியுங்கள், அதிகமாக கர்த்தர் மேல் வார்த்தை வைத்துவிட்டு துதியுங்கள், ஸ்தோத்திரங்கள், பாட்டு பாடுங்கள், வேதம் வாசியுங்கள். அப்பொழுது அவன் ஓடுவான். பிசாசத்திற்கு எதிர்த்து நின்கள், அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று வேதகம் சொல்கிறது. ஆகவே என் அன்பு சகோதரனை, சகோதரியே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் கூட கலங்கி, நான் வேதாகமத்தை வைத்து விடலாமா, இந்த வேதாகமத்தை கர்த்தருக்காக பிரயாசப்படுகின்ற இந்த ஊழியத்தை விட்டு விடலாமா என்று கூட நீங்கள் கலங்கி இருப்பீர்கள். கலங்கி விடாதீர்கள். கர்த்தர் உங்களை பார்த்தான் கூறுகின்றார், இன்றில் இருந்து நீங்கள் எழும்புங்கள். அப்படி போராட்டம் வரும்பொழுது, நான் ஆண்டவருடைய பிள்ளை, கர்த்தர் எப்படி வரத பரிசுத்தர் இருப்பதால் நான் அசைக்கப்படுவதில்லை, எந்த நிந்தைய அவமானமோ என்னை அசைக்க முடியாது என்று தாவீது சொல்வதை போன்று நிமிர்ந்து நிலுங்கள். அந்த உங்களை எதிர்த்த அந்த சாத்தான் யார் யார் மூலமாக உங்களை அசைக்க நினைத்தான் அவர்கள் வெட்கப்பட்டு ஓடுவார்கள். நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்பீர்கள். கர்த்தர் கூறினது போன்று, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்பது போன்று நீங்களும் உலகத்தை ஜெபிப்பீர்கள். ஆசீர்வாதமாக இறைவனுக்காக ஊழியம் செய்வீர்கள்.